அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கலையின் சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பாம்பே வடை பாவ். இது வந்து குக் வித் கோமாலியில் வித்யுலேகா மேம் செஞ்சுருந்தாங்க. இது வந்து பாம்பேயில் பயங்கர ஃபேமஸ்ங்க. நம்ம ஊரில் எப்படி பிரியாணி ஃபேமஸோ அது மாதிரி வந்து பாம்பேயில் வடை பாவ் ஃபேமஸ்ஸு. இது வந்து சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்கு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னே கலையின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேங்க. இது குக்கரில் வந்து நல்லா குழையிற அளவுக்கு ஒரு 3 விசில் 4 விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பூன்லேயே நம்ம மசிக்கும் போதே நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை வந்து நமக்கு கட்டிகளே இல்லாமல் நல்லா வந்து மஸ்து எடுத்து வச்சுக்கலாம். அதோட ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. கடலெண்ணெய் ஊற்றினோன்னா இதுக்கு நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதோட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 2 சில்லி வந்து நான் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கை அளவுக்கு புதினாவும் மல்லியும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. அது புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு மஸ்து இருக்க இந்த உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு நல்லா வந்து மஸ்திரலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதோட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறனால கண்டிப்பாக வந்து சேர்க்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு போண்டா மாதிரி நம்ம வந்து கட்லெட் மாதிரி வந்து இப்போ திரட்ட போகிறனால இதில் நல்லா கட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க. அதனால் வந்து நம்ம மசிக்கும் போதே உருளைக்கிழங்கை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மஸ்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அதனால் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். அடுத்து இந்த பஜ்ஜி மாவு பேட்டர் வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்டஃபிங்கை டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு இட்லி மாவு பதத்தையும் விட கொஞ்சம் திக்காக வந்து அந்த பேட்டர் இருக்கணும். அடுத்து வந்து இதுக்கு வந்து பூண்டு பொடி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பூண்டு பொடிக்கு வந்து பூண்டு வந்து ஒரு 10லேருந்து 20 பூண்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். மலைப்பூண்டு வந்து எடுத்து அதை எண்ணெயில் நல்லா சுருளை வதக்கி எடுத்துக்கலாங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பூண்டு பொடி செஞ்சீங்கன்னா இதை இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சுக்கலாங்க. இது 1 வாரம் 10 நாள் வரைக்குமே கெட்டு போகாது. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இது நல்லா வெடிக்கட்டும். நல்லா வெடித்ததுக்கப்புறமேட்டுக்கு வந்து ஒரு 10லேருந்து 15 ஒரு 10 வரமிளகா வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கலர் கொடுக்கும். காஷ்மீரி மிளகா கூட எடுத்துக்கலாம். நான் நார்மல் நம்ம நாட்டு வரமிளகா தான் எடுத்திருக்கேன். இது இந்த வரமிளகாவை போட்டு இதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த வரமிளகா வந்து நல்லா மொறுன்னு வந்து நல்லா வறுபடணும். நமக்கு உடையும் போதே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை மிக்சியில் போட்டு நம்ம வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க. அடுத்து அந்த உருளைக்கிழங்கை இது மாதிரி நம்ம தேவையான அளவு சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இதை தட்டி வந்து அந்த பேட்டரில் பஜ்ஜி மாவு கடலை மாவு பேட்டரில் நம்ம டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்திங்களா, அந்த பூந்தி மாதிரி அதையுமே வந்து அந்த பூண்டு பொடியோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிப்பு வந்து நமக்கு வெங்கடேஷ் பட் சார் தான் சொன்னார். இது மாதிரி நானும் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட நம்ம க்ரீன் சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னி எப்படி செய்யணுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நம்ம இப்போ அந்த க்ரீன் சட்னியை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாங்க. இது மாதிரி வடைபாவுக்கு அந்த பன் வாங்கிட்டு அதை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. ஒரு 80% கட் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு லேயர் வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதோட அந்த க்ரீன் சட்னியையும் ஒரு லேயரை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே அந்த பூண்டு பொடியையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அது மேலே அந்த வடையை வச்சுட்டு மிக்சர் க்ரன்ச்சிக்கு ஒரு மிக்சர் கொஞ்சமும் அந்த பச்சை மிளகாய் வந்து வறுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த வடைபாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கலையின் சமையலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.